வெல்கம் டு ட்ரிபிள் விட்ஸ். இந்த வீடியோ மூலயமா ஒரு டிசி மோட்டார் ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆப்ரேஷனை தியரிட்டிக்கலாகவும் ப்ராக்டிக்கலாகவும் ஒரு டெமோ மூலயமா பார்க்கலாம். டிசி மோட்டார் என்பது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றக்கூடிய ஒரு மெஷின். அதாவது ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நடுவில் ஒரு கரண்ட் உள்ள ஒரு கண்டக்டரை வைக்கப்படும் பொழுது அங்கு மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் ஆனது ஏற்படுகிறது. இந்த தத்துவத்தின் அடிப்படையிலே டிசி மோட்டரானது வேலை செய்கிறது. இந்த திசையை ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் மூலம் காணலாம். ஆங்கிலத்தில் இந்த டெஃபினேஷன் ஆனது whenever current carrying conductor is placed in magnetic field it experience mechanical force. இது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா F = P/I/L நியூட்டன். B என்பது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, I என்பது கரண்ட், L என்பது லென்த் ஆஃப் கண்டக்டர். AB என்ற காப்பர் கண்டக்டரை இது போல் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நான் பெண்ட் பண்ணிக்கிறேன். பெண்ட் பண்ணிக்கிட்டு ஏ சைடில் பாசிட்டிவும் பி சைடில் நெகட்டிவும் கொடுத்து டிசி சப்ளை கொடுக்கப்படும்போது பாசிட்டிவ் டெர்மினலில் நார்த்து போலும், நெகட்டிவ் டெர்மினலில் சவுத் போலும் இன்டியூஸ் ஆகும். இந்த மொத்த படம் தான் ரோட்டார் அல்லது ஆர்மேச்சர்னு எடுத்துக்கொண்டால் இந்த ஆர்மேச்சரை நான் ஃபீல்டு வைண்டிங்கில் வைக்கிறேன். அதாவது ஒரு டிசி மோட்டரோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நடுவில் ஒரு கரண்ட் உள்ள ஒரு கண்டக்டரை வைக்கப்படும் போது அங்கு மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் ஏற்படுதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதனால் நான் இந்த கண்டக்டரை இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சுட்டு டிசி சப்ளை கொடுக்குறேன். டிசி சப்ளை ஏ சைடில் பாசிட்டிவ், பி சைடில் நெகட்டிவ். அதாவது ஏ சைடில் கொடுக்குறதுனால நார்த்து போல் உருவாகுது, பி சைடில் சவுத் போல் உருவாகுது. இப்போது ஃபீல்டு வைண்டிங்கில் ஒரு சைடு நார்த்து இருக்குது, இன்னொன்று சவுத்து இருக்குது. இந்த ரோட்டார்லேயும் நார்த்து சவுத்து இருக்கிறதுனால ரெண்டு நார்த்தும் ஒன்றும் விலகி மேல் நோக்கி தள்ளப்படும், சவுத்தும் விலகி தள்ளப்படும். அதாவது ஒரு மேக்னெட்டு ரெண்டு துருவங்களை கொண்டிருக்கும், சவுத்து நார்த்து என்று. இந்த சவுத்தும் நார்த்தும் அட்ராக்ட் பண்ணும், நார்த்தும் ரிப்பிள் பண்ணும். இந்த தத்துவத்தின் அடிப்படையிலையும் ஒரு டிசி மோட்டரானது வேலை செய்யுது. அப்போது இந்த கண்டக்டரில் நார்த்தும் இருக்கிறதுனால மேல் நோக்கி ரோட்டாரானது தள்ளப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா பி சைடில் உள்ள கண்டக்டரு ஏ சைட்லேயும், ஏ சைடில் உள்ள கண்டக்டரு பி சைட்லேயும் ரொட்டேட் ஆகும். இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும். இது ஏ சைடில் இருந்த கண்டக்டரு பி சைடுக்கு வந்துடுச்சு, பி சைடுக்கு உள்ள கண்டக்டரு ஏ சைடுக்கு வந்துடுச்சு. இதில் B1 B2 கார்பன் ப்ரஷ்ஷு. ஸோ இதன் மூலயமா ஒரு டிசி மோட்டார் ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆப்ரேஷனை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். வாங்க டெமோ மூலயமா டிசி மோட்டார் எப்படி ஒர்க் பண்ணுறத பார்க்கலாம். இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சில திங்ஸ்லாம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பேட்ரி, யூனிவர்சல் பேட்ரி எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா காப்பர் டென்ஸ் சுற்ற உள்ள கம்பி கொஞ்சம் எடுத்திருக்கேன். அடுத்தது ரெண்டு ஊக்கு அதாவது பின் எடுத்திருக்கேன். அடுத்தது சைக்கிள் டயரில் உள்ள டியூபை ரவுண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். டிசி மோட்டார் டெமோவுக்கு பேட்ரி, மேக்னெட், காப்பர் டென்ஸ் உள்ள கம்பி மற்றும் ரெண்டு பின், தேவையான அளவு ரப்பர் பேண்டை நான் எடுத்து வச்சுருக்கேன் ரெடியாக. பேட்ரி மேலே மேக்னெட் செட் பண்ணிட்டேன். பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலில் இந்த பின்னை டச் பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பேட்ரி மேலே பர்மனன்ட் மேக்னெட் வச்சுருக்கேன். பாசிட்டிவ் டெர்மினலையும் நெகட்டிவ் டெர்மினல்லையும் ரெண்டு சைட்லையும் ரெண்டு பின் செட் பண்ணிட்டேன். கண்டக்டரோட ரெண்டு எண்ட்லேயும் இன்சுலேட்டர் இருக்கிறதுனால இந்த இன்சுலேட்டரை நான் என்ன பண்ணிடுறேன், ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த எண்ட்லேயும் நான் அதை ரிமூவ் பண்ணிடுறேன்.
ஒரு டிசி மோட்டரானது எப்படி ஒர்க் ஆகும்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு மேலே கரண்ட்டுள்ள ஒரு கண்டக்டரை வைக்கப்படும் போது அங்கு மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் ஏற்படுதுன்னு சொல்லியிருந்தேன். அதாவது இப்போது இதில் மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது வந்து நம்ம பர்மனன்ட் மேக்னெட் தான். கரண்ட் உள்ள கண்டக்டருங்கிறது பேட்டரியிலேருந்து ஊக்கு மூலயமா, அதாவது இந்த பின் மூலயமா இந்த கண்டக்டருக்கு நான் சப்ளை கொடுத்துருக்கேன். சப்ளை கொடுத்தோடனே அங்கு மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் ஆனது ஆட்டோமேட்டிக்காகவே ஏற்படுது. இதுதான் டிசி மோட்டார் ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆப்ரேஷன். இந்த டெமோ மூலயமா அழகாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.